ஸோ ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராக்ஸிஸ் செக்ஷன் 105. ஓகே, ஸோ ப்ராக்ஸினா என்ன அப்படின்னா, ஒரு பர்சனால் மீட்டிங் அட்டன் பண்ண முடியல பர்சனலாக அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக இன்னொரு மெம்பர், ஹீ கேன் பி a மெம்பர் ஆஃப் அ கம்பெனி ஆர் இட் கேன் பி எனி அதர் பர்சன், இவங்களுக்கு சார்பாக மீட்டிங் அட்டன் பண்ண அனுப்புவாங்க. அதுதான் ப்ராக்ஸி. ஸோ ஹூ கேன் அப்பாயிண்ட் அ ப்ராக்ஸி அப்படின்னா, யார் வேணா அப்பாயிண்ட் பண்ணலாம், பட் he have to be a member and he has to have the right to attend and right to vote in the meeting. ஓகே, ஏன் இந்த வேர்ட் இருக்கு அப்படின்னா, இப்போ சில கேசஸ்ல the company might not allow the person to vote or even attend. ஓகே, ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாம் இல்லாமல் he should be a member and he should have the right to attend the meeting and right to vote the meeting. ஸோ அந்த கேசஸில் எனி பர்சன் கேன் அப்பாயிண்ட் அ ப்ராக்ஸி. ஓகே, ஸோ ப்ராக்ஸியால் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா, he can attend the meeting and he can vote in the meeting only through poll. ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸில் ஆர் எலக்ட்ரானிக் மோடில் அதுலலாம் ப்ராக்ஸியால் ஓட் பண்ண முடியாது. ஒன்லி பை போல் மட்டும்தான் ப்ராக்ஸியால் ஓட் பண்ண முடியும். ஓகே, அண்ட் ப்ராக்ஸி கேன் டிமாண்ட் அ போல். அதாவது ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ் மூலியமா ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ராக்ஸி கேன் டெல் தட் இல்லை எனக்கு போல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு he can demand a poll. அவ்வளோதானே தவிர he cannot vote in show of hands, but he can vote through poll also. And then he cannot be a chairperson, he cannot speak in the meeting. So basically he has to just attend the meeting. Okay, so that is what with respect to proxy. Okay, ஸோ அதை நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் என்னன்னா ஜாயிண்ட் ப்ராக்சிஸ். அதாவது என்னன்னா, மல்டிபிள் ஷேர் ஒரே ப்ராக்ஸி அப்பாயிண்ட் பண்ண முடியுமா, ஆர் ஒரு ப்ராக்ஸி கேன் ஹி பி ப்ராக்ஸி ஃபார் மல்டிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னா த ஆன்சர் இஸ் எஸ், ஹி கேன் பி. ஓகே, இப்போ 2 ஷேர் ஹோல்டர் இருக்காங்க, ஏ அண்ட் பி. இவங்க 2 பேராலும் மீட்டிங் அட்டன் பண்ண முடியாது. இவங்க காமனாக பேசி வச்சு சிங்கிற ஒரு பர்சனை ப்ராக்ஸி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இட் இஸ் வேலிட். ஓகே, அந்த மாதிரி எத்தனை பேர் மேக்ஸிமம் ஒரே ப்ராக்ஸி அப்பாயிண்ட் பண்ண முடியும் அப்படின்னா, மேக்ஸிமம் 50 மெம்பர்ஸ். ஒரு ப்ராக்ஸி மேக்ஸிமம் 50 மெம்பர்ஸ் தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, அவங்களோட அந்த ப்ராக்ஸி மொத்தமாக சேர்ந்து ஜாயிண்ட் ப்ராக்ஸியாக இருக்கிற பட்சத்தில் மொத்தமாக மேக்ஸிமம் 10% ஆஃப் த ஓட்டிங் பவர் தான் அந்த ப்ராக்ஸி கிட்ட இருக்க முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தேர் ஆர் 3 people. ஓகே, லெட்ஸ் சே ஏ, பி, சி. ஓகே, ஏ கிட்ட ஒரு 2% ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கு, பி கிட்ட ஒரு 3% ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கு, அண்ட் சி கிட்ட ஒரு 1% ஓட்டிங் ரைட் இருக்கு. ஓகே, தே ஆர் அப்பாயிண்டிங் டி ஆஸ் அ ப்ராக்ஸி. ஓகே, ஸோ இவங்களுக்கு இப்போ மேக்ஸிமம் 3 பேர் தான் இங்கே இந்த கேஸில் இருக்காங்க. ஸோ 50 கீழே இருக்கா, இட் இஸ் வேலிட். இவங்க 3 பேரோட டோட்டல் ஓட்டிங் பவர் ஆர் என்னது, 3 + 2 + 1 which is just 6%. ஓகே, அதனால இட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. எஸ். ஒருவேளை இங்கே சிக்கு இன்ஸ்டெட் ஆஃப் 3% ஒருவேளை 30% இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ கேன் டி பி எ ப்ராக்ஸி? கிடையாது. ஈவன் தோ இட் இஸ் லெஸ் தேன் 50 மெம்பர்ஸ், இதை ஆட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது, மோர் தேன் 10% ஆஃப் த ஓட்டிங் பவர் கிராஸ் ஆகிடுது. அதனால டி cannot be a proxy. ஓகே, இந்த பாயிண்ட்ல ஜென்ரலி இன்னொரு கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறாங்க. லெட் மீ மேக் இட் கிளியர் ஃபார் யூ. இப்போவே என்னன்னா, ஜாயிண்ட் ப்ராக்ஸிக்கு தான் இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள். எந்த ப்ரொவிஷன்? இந்த 10% ஓட்டிங் பவர்லாம் நார்மலாக ஒரு சிங்கிள் பர்சனுக்கு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மிஸ்டர் ஏ இருக்காரு. ஓகே, now he is having 15% voting power. Okay,
he is appointing Mr. D as proxy. Can he appoint அப்படின்னா yes, even though it is more than 15 voting powers, இங்க D வந்து is only proxy of Mr. A. He is not a joint proxy, he is only proxy of Mr. A, therefore it is valid. அதனால நான் இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த பாயிண்ட் வந்துட்டு it is only for joint proxy, either 50 members maximum or totally all members together, that proxy should have less than 10% voting power. Okay, so அதுதான் with respect to joint proxy. Okay, then வந்துட்டு proxy may be a member and may not be a member. இது நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ அந்த கம்பெனியோட மெம்பராக தான் ப்ராக்ஸி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஹீ கேன் பி எனி ஒன். ஓகே, ஆனால் திஸ் டசன்ட் அப்ளை டு செக்ஷன் 8 கம்பெனி. செக்ஷன் 8 கம்பெனியில் நீ ஒரு ப்ராக்ஸி அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஹீ ஷுட் பி a மெம்பர் ஒன்லி. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் மிஸ்டர் ஏ இஸ் a member of section 8 company, he cannot attend meeting. ஆனால் அவர் வந்து ப்ராக்ஸி அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சார்னா அவர் அதே கம்பெனியில் வேற ஒரு பர்சனை அவருக்கு பிஹாஃபாக ஆக்ட் பண்ண சொல்லலாமே தவிர he cannot send some random person. Okay, that is there. அதுக்கு அடுத்து வந்து எப்படி ப்ராக்ஸி அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா there is something called as form MGT 11. ஓகே, ஒரு மெம்பர் வந்துட்டு அந்த MGT 11 மூலியமா அந்த ப்ராக்ஸியை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் அந்த ஃபார்ம் வந்து எப்போ சப்மிட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரம் த டைம் ஆஃப் மீட்டிங் 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி they should submit the form. ஓகே, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 30th மே வந்து மீட்டிங் நடக்குது, ரேண்டம் டே நான் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். ஸோ நடக்குது அப்படின்னா 28th மே அன்னைக்கே வந்து they should have submitted the MGT 11 form. ஓகே, ஸோ இந்த டைம் தான் வந்து it is prescribed in the act. And then other shareholders can inspect proxy forms. ஓகே, இப்போ நான் வந்துட்டு யாரெல்லாம் இந்த மீட்டிங்கில் அவங்களே வராமல் ப்ராக்ஸி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், ஐ எம் a மெம்பர் அப்படின்னா ஐ கேன் டூ தட். ஆனால் என்ன பண்ணணும்னா சச் ஷேர் ஹோல்டர் அட்லீஸ்ட் பிஃபோர் 3 days பிஃபோர் த ஜென்ரல் மீட்டிங் நான் வந்து கம்பெனிக்கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி எனக்கு வந்து ப்ராக்ஸி ஃபார்மை நான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும், நான் வந்து யாரெல்லாம் ப்ராக்ஸி அப்பாயிண்ட் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறது ஐ ஷுட் கம்யூனிகேட் டு த கம்பெனி அட்லீஸ்ட் 3 days பிஃபோர். அண்ட் கம்பெனி எப்போ தான் என்னை பார்க்க விடுவாங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி 24 hours பிஃபோர் த ஜென்ரல் மீட்டிங் த கம்பெனி வில் அலோவ் மீ டு இன்ஸ்பெக்ட். ஓகே, அதாவது நான் வந்து யாரெல்லாம் ப்ராக்ஸி வச்சிருக்காங்கங்கிறத பார்க்கணும், அந்த லிஸ்ட்டை பார்க்கணும் அப்படிங்கிறத நான் 3 days முன்னாடியே கம்பெனி கிட்ட சொல்லிடணும். ப்ராக்ஸி எப்போ அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, MGT 11 மூலியமா 2 days பிஃபோர் த டைம் ஆஃப் மீட்டிங் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அண்ட் வென் கேன் ஐ ஆக்சுவலி இன்ஸ்பெக்ட் அப்படின்னா 24 hours before the general meeting I can actually go and inspect the proxy form. Okay, proxy list. Okay, next வந்துட்டு இப்போ நான் ப்ராக்ஸி அப்பாயிண்ட் பண்ணிட்டேன், கேன் ஐ கேன்சல் இட், கேன் ஐ ரிவோக் இட் அப்படின்னா எஸ், இட் இஸ் பாசிபிள். ஓகே, ஸோ எப்படி ரிவோக் பண்ணலாம் அப்படின்னா ப்ராக்ஸியை வந்து நான் அப்பாயிண்ட் பண்ணி அனுப்புகிறேன் இல்லையா, அவன் வந்துட்டு அந்த மீட்டிங்கில் ஓட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஓட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம், மை ப்ராக்ஸி ஹேஸ் நோ சே, ஐ ஹேவ் ஓட்டட் இட் மை செல்ஃப் அப்படின்னா என்னோட ப்ராக்ஸி அப்பாயின்மெண்ட் வில் பிகம் இன்வேலிட். ஓகே, இன்னொன்று என்ன, அப்பாயிண்டிங் அனதர் ப்ராக்ஸி. நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு மிஸ்டர் ஏவை அப்பாயிண்ட் பண்ணுறேன் அந்த 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி. ஓகே, அதுக்கப்புறம் நானே டிசைட் பண்ணி அகெயின் வித்தின் 48 ஹவர்ஸ் நான் என்ன பண்ணிடுறேன்னா இல்லை ஏ வேண்டாம் பி அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா இஃப் ஐம் டூயிங் இட் வித்தின் 48 ஹவர்ஸ் இட் இஸ் ஸ்டில் வேலிட் அப்பாயின்மெண்ட் தான், கரெக்டாக. ஸோ நான் ஏ அப்பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் பி அப்பாயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா த லேட்டர் வில் பி கன்சிடர்ட் அஸ் வேலிட். ஸோ வைல் அப்பாயிண்டிங் பி இட் செல்ஃப் ஆட்டோமேட்டிக்காக நான் ஏ வந்து ரிவோக் பண்ணுறேங்கிறது அர்த்தம். ஓகே, ஸோ 2 விதமாக தான் என்னால் ரிவோக் பண்ண முடியும். ஒன்று நானே வந்து ஓட் பண்ணிடணும், இல்லை அப்படின்னா இன்னொரு ப்ராக்ஸியை அப்பாயிண்ட் பண்ணிட்டா பழைய ப்ராக்ஸி வந்து it is considered as revoked. Okay, next,
ஜாயிண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அந்த கேசஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா, ஜென்ரலா டுகெதர் ஒன்லி தே வில் அப்பாயிண்ட் அ ப்ராக்ஸி. ஓகே, பட் தே ஆல்சோ ஹேவ் ரைட்ஸ் டு அப்பாயிண்ட் செப்பரேட்லி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 3 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஷேர் ஹோல்டர் 1, ஷேர் ஹோல்டர் 2, ஷேர் ஹோல்டர் 3, and they are appointing proxy A, B, C. ஓகே, 1 வந்து ஏவை அப்பாயிண்ட் பண்றாரு, 2 பி அப்பாயிண்ட் பண்றாரு, 3 வந்து சி அப்பாயிண்ட் பண்றாரு. ஓகே, இப்போ இந்த மீட்டிங்ல வந்துட்டு யார் வந்து ப்ராக்ஸியா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, யார் வந்து ப்ராக்ஸியா ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இங்க பாருங்க, தி சீனியர் மோஸ்ட் ஷேர் ஹோல்டர் யாரை ப்ராக்ஸியா அப்பாயிண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஓகே, நம்ம கேஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் ஹோல்டர் 1 தான் சீனியர் அப்படின்னா இவர் அப்பாயிண்ட் பண்ண ப்ராக்ஸிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ ஏ ஓட் பண்ற வரைக்கும் ஏ வந்து வில் பி கிவன் ப்ரையாரிட்டி. பட் ஏ, பி, சி 3 பேருமே மீட்டிங்ல இருக்காங்க. பட் பி வந்து ஃபர்ஸ்டே ஓட் பண்ணிட்டாரு அப்படின்னா பி வில் பி கிவன் த ப்ரையாரிட்டி. ஓகே, அண்ட் ஒருவேளை இந்த மாதிரி ஏ, பி, சி இருக்கிறப்பவே ஷேர் ஹோல்டர் 1 வந்து என்ன பண்றாரு, ஆர் 1 கூட இல்லை 2 வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, he is personally coming and attending the meeting and voting. ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இந்த ப்ராக்ஸிஸ் கேன்சல் ஆகிடும். எனி ஆஃப் த ஷேர் ஹோல்டர் வந்து அந்த மீட்டிங்கு பர்சனலாக வந்துட்டாரு, இஃப் இஸ் பர்சனலி ப்ரெசன்ட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி தீஸ் ப்ராக்ஸிஸ் வில் பிகம் இன்வேலிட். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இஃப் தே அப்பாயிண்ட் ஜஸ்ட் லைக் தட் we will be given importance to them. ஓகே, ஒருவேளை வந்து பர்சனலாக எனி ஷேர் ஹோல்டர் வந்து அட்டன் பண்ணி ஓட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ த ப்ரையாரிட்டி வில் பி ஒன்லி த ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் ப்ராக்ஸிக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்க மாட்டோம். அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஹூவர் இஸ் பர்சனலி ப்ரெசன்ட் அந்த பர்சனுக்கு தான் வில் பி கிவிங் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு 1 member கேன் அப்பாயிண்ட் மெனி ப்ராக்ஸிஸ். இது வந்து நான் நிறைய பேருக்கு தெரியாது. பட் இப்போ என்கிட்ட 1000 ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் 500 ஷேர்ஸ்க்கு ஐ கேன் கீப் 1 ப்ராக்ஸி, இன்னொரு 500க்கு ஐ கேன் கீப் அனதர் ப்ராக்ஸி. ஓகே, ஸோ அப்போ நீங்க கேட்கலாம் 2 பேர் வேற வேற ஓட் பண்ணானா, எஸ் இட் இஸ் பாசிபிள். ஓகே, ஒரு பர்சன் இருக்காரு, ஹி இஸ் ஹேவிங் 1000 ஷேர்ஸ், ஃபர்ஸ்ட் 500 ஷேர்ஸ்க்கு ஹி இஸ் அப்பாயிண்டிங் 1 person, another 500 ஷேர்ஸ்க்கு he is appointing another person. Okay, இப்போ this person is voting yes and this person is voting no அப்படின்னா 500 ஷேர்ஸ்க்கு எஸ் 500 ஷேர்ஸ்க்கு நோ அப்படிதான் கவுண்ட் ஆகுமே தவிர பட் இட் இஸ் வேலிட், இட் இஸ் லீகல். இந்த மாதிரி ஷேர் ஹோல்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் ஷேர்ஸுக்கு ஹி கேன் அப்பாயிண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராக்ஸிஸ். ஓகே, ஸோ இதுதான் பேசிக்லி ப்ராக்ஸியோட கான்செப்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஓட்டிங் பற்றி பார்க்கலாம். ஆர் ஓகே, சின்ன கான்செப்ட் தான் நான் இந்த வீடியோவில் முடிச்சிடுறேன். ஓட்டிங் என்ன அப்படின்னா, ஒரு ஷேர் ஹோல்டர் வந்துட்டு 2 விதமாக ஹி கேன் ஓட். அதாவது ஈச் ஷேர் ஹேஸ் அ ஓட். ஓகே, அதனால இஃப் இஸ் ஹேவிங் 50 ஷேர்ஸ், ஒரு ஃபர்ஸ்ட் 10 ஷேர்ஸ்க்கு வந்து ஹி கேன் ஓட் எஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 ஷேர்ஸ். அனதர் 40 ஷேர்ஸ்க்கு ஹி கேன் ஓட் நோ. தட் இஸ் பாசிபிள். ஓகே, ஸோ அவர் வந்து ஒரு பர்சன் எஸ் தான் சொல்லணும், நோ தான் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. ஹவு மச் எவர் ஷேர்ஸ் ஹி ஹேஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி ஹீ கேன் டிவைட் ஹிஸ் ஓன் எஸ் அண்ட் நோ. தட் இஸ் பாசிபிள். ஓகே, அண்ட் இன்னொன்று வந்துட்டு கம்பெனி வந்து யாருக்கெல்லாம் ஓட்டிங் ரைட்ஸை டினே பண்ண முடியும், ஓட்டிங் ரைட்ஸை தராமல் இருக்க முடியும் அப்படின்னா ஏஓஏல மென்ஷன் பண்ணியிருந்தா கால்ஸ் அண்ட் அரியர்ஸ், அதாவது கம்பெனிக்கு இன்னும் பே பண்ணாதவங்க அந்த ஷேர் ஹோல்டர்ஸை only if AOA mentions it, the company can deny the voting rights for that person. AOA mention பண்ணலனா calls and arrears இருந்தா கூட that person is entitled to vote. Okay, and இப்போ some casesல உங்களுக்கு member he will be the director of the company or it will be like director will also be member of the company. Okay, so அந்த casesலலாம் வந்துட்டு at board meeting he might vote in company's interest. And the same director he can vote in personal interest in general meeting. Okay, ஏன்னா he is a board of director as well as a member.
The board meeting la he will think from the company's point of view and vote something very differently for a different resolution. Okay, அதே resolutionக்கு as a member while he is attending general meeting he can vote in personal interest. That is completely valid. Okay, and if they are joint shareholders, அப்போ voting என்ன நடக்கும் அப்படின்னா together they can vote one single. அப்படி இல்லைன்னா சீனியர் மோஸ்ட் ஷேர் எதை ஓட் பண்றாங்களோ தட் only we will consider it as valid. அதனால தான் நான் ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ் சொல்லும் போதே சொன்னேன் சீனியாரிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சீனியாரிட்டி நிறைய பேர் ஏஜ் நினைக்கிறாங்க, ஏஜ் கிடையாது. இட் இஸ் த சீக்வன்ஸ் இன் விச் யுவர் நேம் இஸ் என்டர்ட் இன் த புக்ஸ், இன் த ரெஜிஸ்டர் ஆஃப் த மெம்பர்ஸ். ஓகே, ஸோ ஏஜுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. யார் பேர் ஃபர்ஸ்ட் வருதோ ஹீ இஸ் கால்ட் சீனியர். ஸோ அவங்களோட ஓட் தான் வந்து, I mean, if the vote contradicts, his vote will be considered as valid. Okay, so that is what with respect to voting. Different types of voting வந்து நம்ம next videoல பார்க்கலாம். So I don't want this video to be too long. So proxies and இது பத்தி பார்த்தோம். நம்ம proxiesம் voting ஓட பேசிக்ஸும் பார்த்தோம். Any doubts இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. Thank you guys.